ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டியில் ரொம்பவே முக்கியமான டாபிக், ஒரு மார்க் கன்ஃபார்ம் வரக்கூடிய டாபிக். ஸோ இது வந்து பார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நெருக்கடி நிலை பிரகடனம், அவசர நிலை பிரகடனம். இந்தியாவில் 3 வகையான நெருக்கடி நிலைகள் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரத்து 352 படி தேசிய நெருக்கடி நிலைன்னு சொல்கிறாங்க. 356 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாநில நெருக்கடி நிலையை பற்றி சொல்லுது. சரத்து 350 நிதி நெருக்கடி நிலையை பற்றி சொல்லுது. ஸோ ஓகேவா. ஸோ இந்த 3 நெருக்கடி நிலைகள் தான் இருக்குது. இந்த சரத்துக்கள் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆர்டிக்கல் 352 என்ன சொல்லுதுன்னா, தேசிய நெருக்கடி நிலை, 356 மாநில நெருக்கடி நிலை, 350 நிதி நெருக்கடி நிலை. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், தேசிய நெருக்கடி நிலை சரத்து 352. ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் நடக்கும்போதோ அப்படி இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து ஆக்கிரமிப்பு நடக்கும்போது, ஸோ நம்ம நாட்டை வந்து கைப்பற்ற வராங்க அப்படின்னா அந்த சமயத்துலேயும் ஆயுத கிளர்ச்சியினாலும், அதாவது ஆயுதங்கள் ஏந்தி நம்மளுடைய நாட்டை வந்து தாக்குறாங்க, அந்த சமயத்துலேயும் நெருக்கடி நிலவரதா என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் வந்து மனநிறைவு கொண்டால் என்ன பண்ணலாம், இந்தியா முழுமைக்குமோ அல்லது ஏதாச்சும் இந்தியாவில் இருக்க ஏதாச்சும் ஒரு பகுதிக்கோ நெருக்கடி நிலை வந்து பிறப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஆனால் கேபினெட் அமைச்சரவை குழு என்ன பண்ணணும், எழுத்து வடிவில் குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணணும், ஒரு பரிந்துரைக்க வந்து செய்யணும். ஓகேவா. ஸோ அடுத்ததா, ஆனால் இதற்கு பாராளுமன்றம் ஒரு மாத காலத்திற்குள்ளே என்ன பண்ணணும், ஒப்புதல் பெறப்பட்டால் அடுத்த 6 மாத காலத்திற்கு என்ன பண்ணணும், தொடர்ந்து செயலில் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த நெருக்கடி நிலை வந்து இன்னும் வந்து சரியாகலை அப்படின்றப்போ என்ன பண்ணணும், ஒரு மாதத்திற்குள்ளே என்ன பண்ணணும், ஒப்புதல் பெறப்பட்டா மறுபடியும் வந்து அதே ஒப்புதல் பெறப்பட்டால் 6 மாத காலத்திற்கு என்ன பண்ணணும், தொடர்ந்து வந்து செயலில் இது இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்ததாக, இதுவரைக்கும் 3 முறை நெருக்கடி நிலை வந்து பிரகடனப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று சீன போர் அப்போ. ஓகேவா. ஸோ சீன போர் அப்போ 1962 1968 வரைக்கும் இருந்திருக்கு. அடுத்ததாக இரண்டாவதாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பண்ணப்போ என்ன பண்ணுறாங்க, 1971 தேசிய நெருக்கடி நிலையை வந்து பிரகடனப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக மூன்றாவது பாருங்கள், உள்நாட்டு அமைதி குலைவு காரணமாக. உள்நாட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து ஏதாச்சும் ஒரு நெருக்கடி நிலை வருது, ஏதாச்சும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, தேசிய நெருக்கடி நிலையை வந்து பிரகடனப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்நாட்டு அமைதி குலைவு காரணமாக 1975 77 வரைக்கும் போடப்பட்டிருக்கு. நெருக்கடி நிலை பிரகடனத்தால் ஏற்படும் விளைவுகள் என்னன்னு பாருங்கள். நெருக்கடி நிலை செயல்பாட்டில் இருக்கிறப்போ மாநிலங்களுக்கு வந்து கட்டளையிடுவதற்கு யாருக்கு வந்து அதிகாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனியனுடைய நிர்வாகத்திற்கு அதிகாரம் இருக்குது. ஓகேவா. ஸோ மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்க எந்த பொருள் குறித்தும் வந்து சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்ததாக, சரத்து 19 கீழ் உள்ள அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களவையின் ஆயுள் காலத்தை வந்து ஓராண்டு காலம் வந்து குடியரசுத் தலைவரால் நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்ததான் நான்காவதாக, சரத்து 20 மற்றும் 21 வந்து குறிப்பிட்டிருக்க மாதிரி அடிப்படை உரிமைகள் தவிர மற்றவை வந்து குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்கப்படும் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ சரத்து 21 20 எல்லாமே நம்ம முன்னாடியே கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அடுத்ததான் மாநில நெருக்கடி நிலை. ஓகேவா. ஸோ மாநில நெருக்கடி நிலை பொறுத்த வரைக்கும் சரத்து 356 சொல்லுது. ஓகேவா. ஸோ 356 படி மாநிலங்களில் அரசமைப்பு இயந்திரம் சரியாக செயல்படவில்லை என்று ஆளுநரிடமிருந்து ஒரு அறிக்கையை வந்து என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவர் பெற்றாலோ அல்லது குடியரசுத் தலைவர் மனநிறைவு கொள்ளும் போது என்ன பண்ணலாம், மாநிலத்தில் நெருக்கடி நிலையை வந்து பிறப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அரசமைப்பு இயந்திரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், அதாவது வந்து அவங்க வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அந்த சமயத்துலலாம் என்ன பண்ணலாம், ஒரு ஆளுநர் என்ன பண்ணுவார், அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட சப்மிட் பண்ணுவார். ஓகேவா. ஸோ அந்த அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவர் பெற்றாலோ அல்லது மனநிறைவு கொள்ளும்போது, குடியரசுத் தலைவர் வந்து மனநிறைவு கொள்ளும்போது மாநிலத்தில் நெருக்கடி நிலையை பிறப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ சரத்து 355 படி, ஸோ இந்த ஆர்டிக்கல் படி
ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா 356. ஸோ இதன்படி நம்ம என்ன பண்ணோம், 365 அவங்க வந்து ஃபாலோ பண்ணல. மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலில் சொல்கிறது தான் என்னது 365. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணலை, மாநில அரசு ஃபாலோ பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணலாம், தேசிய அதாவது மாநில நெருக்கடி நிலையை வந்து குடியரசுத் தலைவர் வந்து பிறப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஆனால் இந்த பிரகடனம் நாடாளுமன்றத்தில் 2 அவையிலையும் வந்து 2 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும், ஏற்கப்படணும்னு சொல்கிறாங்க. அவ்வாறு ஏற்கப்பட்டால் 6 மாதங்களுக்கு வந்து செயலில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதலின்படி அடுத்தடுத்து நீட்டிக்கப்படுவதன் வாயிலாக 3 ஆண்டுகள் வரைக்கும் என்ன பண்ணலாம், செயலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்ததான் 1951ஆம் ஆண்டில் பஞ்சாப் மாநிலத்தில் இந்த பிரகடனம் வந்து அமல்படுத்த தொடங்கி இதுவரை 100கணக்கான முறை வந்து இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டிருக்குதான் சொல்கிறாங்க. அதாவது அதிகமான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரத்து 356. ஓகேவா. ஸோ இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக நிதி நெருக்கடி நிலை. ஸோ நிதி நெருக்கடி நிலையை பொறுத்த வரைக்கும் சரத்து என்ன சொல்லுது, 360 சொல்லுது. ஓகேவா. ஸோ சரத்து 360 படி இந்தியாவிலோ அல்லது ஏதாவது ஒரு பகுதியிலையோ நிதிநிலை நிலைப்புத்தன்மை அல்லது பொருள் இருப்பு அச்சுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சூழ்நிலை என்ன பண்ணலாம், அதாவது அந்த மாதிரி சூழல் வந்து இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் மனநிறைவு கொள்ளும் போது இப்பிரகடனத்தை என்ன பண்ணலாம், பிறப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. அவ்வாறு பிறப்பிக்கப்பட்டால் பாராளுமன்றத்தினுடைய 2 அவைகள்லையும் என்ன பண்ணோம், 2 மாதத்துக்குள்ளே ஏற்கப்படணும்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இந்த பிரகடனம் இதுவரைக்கும் பயன்படுத்தப்படலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், தகவல் அறியும் உரிமை சட்டம் ரொம்பவே முக்கியமான டாபிக். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா. ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அக்டோபர் 2005 முதல் என்ன பண்ணுறாங்க, அமலுக்கு வருது. ஓகேவா. ஸோ 2005 அக்டோபர் 2005 என்ன பண்ணுறாங்க, அமலுக்கு வருது. இந்த சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அரசாணை எண் 989 பொதுத்துறை நாள் 7/1/2005 அன்று என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. மத்திய தகவல் ஆணையம் என்ன தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2005 தொடங்கப்படுது. ஓகேவா. ஸோ முதல் தலைமை தகவல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஹத் ஹபீபுல்லா. ஓகேவா. வாஹத் ஹபீபுல்லா. தற்போதைய ஆணையர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் தவிர அனைத்து பகுதிகள்லையும் என்ன பண்ணோம், அரசு அதிகாரிகளிடம் வந்து என்ன பண்ணலாம், தகவல்களை பெறுதலுக்கான அடிப்படை உரிமையை வந்து என்ன பண்ணணும், மக்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகேவா. ஸோ அரசு அதிகாரிகள்கிட்ட என்ன பண்ணலாம், நம்ம எந்த தகவல் வேணாலும் கேட்டு பெறலாம். அதற்கான அடிப்படை உரிமையை வந்து மக்களுக்கு வழங்குறாங்க. ஸோ இது வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அரசு அதிகாரிகளுடைய செயல்களில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதாவது வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்றதுக்காகவும், ஊழலை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அரசு துறை மற்றும் நிறுவனங்கள் மக்களுக்கு வந்து கட்டுப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துறதுக்காகவும் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து தகவல் அளிப்பதை தடை செய்யும் அரசு ஆவணங்கள் ரகசிய சட்டம் 1923. ஸோ இந்த மாதிரி சட்டங்களை என்ன பண்ணுறது, இந்த சட்டம் வந்து ரத்து செய்யுது. ஓகேவா. ஸோ இதனுடைய அதிகார வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான அலுவலகங்கள் மற்றும் உள்ளாட்சி மற்றும் கிராம பஞ்சாயத்து உட்பட, அதாவது கிராம பஞ்சாயத்து உட்பட என்ன பண்ணலாம், ஸோ அரசு அதாவது அந்த கிராம பஞ்சாயத்து உட்பட அந்த அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு இந்த மாதிரி தகவல் எனக்கு தேவைப்படுது, ஸோ நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அரசு சாரா அமைப்புகள் மீதும் இந்த சட்டம் வந்து அமல்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அனைத்து தகவலும் வந்து மக்கள் வந்து அறிந்து கொள்வதற்கான உரிமையை இது ஏற்படுத்தி கொடுக்குது. பதிவேடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பதிவேடுகள் நம்ம கேட்டு பெறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனைத்து விதமான ஆவணங்கள், எல்லா ஆவணங்கள் அதாவது கையெழுத்து பிரதிகள்லேருந்து கோப்புகள் மற்றும் நுண்சுருள் கணினி மூலம் தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள் என அனைத்துமே வந்து மக்கள் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தகவல் பெறும் உரிமை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பணிகளுடைய ஆவணங்கள்
பதிவேடுகளை வந்து ஆய்வு செய்யும் உரிமை, குறிப்புகள், சுருக்கங்கள் பெறும் உரிமை, இதெல்லாமே வந்து மக்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாதிரிகள் எடுக்கிறதுக்கான உரிமையும், மின்னணு வடிவத்தில் தகவல்களை பெறுவதற்கான உரிமையும், பொதுநலன் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெறுறதுக்கான உரிமையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தகவல்களை மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சட்டம் உருவாக்கும் அமைப்புகளுக்கு, ஸோ இந்த மாதிரி சட்டம் உருவாக்குற அமைப்புகளுக்கு என்ன பண்ணணும், எந்த தகவல்களையுமே வந்து நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே தான் இதனுடைய முக்கியமான நோக்கங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நாட்டினுடைய இறையாண்மை, ஒருமைப்பாடு, பாதுகாப்பு, நாட்டினுடைய பொருளாதார மற்றும் அறிவியல் நலன்கள், வெளியுறவு தொடர்பான தகவல்கள்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மத்திய மற்றும் மாநில ஆணையங்கள். ஸோ இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.